நிகிதா வணக்கம். ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்கு அமைப்பு ரீதியாக, அதாவது கட்சியினுடைய வளர்ச்சியை கருதில் கொண்டு மாவட்டங்களை பிரிப்பார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கட்சி ரீதியாக அலுவலர்கள், அதாவது போன்று ஒவ்வொரு நபர்களும் நியமிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்டங்களை தாண்டி கூடுதலாக 5 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கான நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் கழக பணிகளை இன்னும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் கழக அமைப்பானது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டங்களாக ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் நிர்வாக வசதிகளுக்காக கழக மாவட்டங்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களோடு மேலும் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு தற்போது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம், திருநெல்வேலி தென்கிழக்கு மாவட்டம், திருநெல்வேலி மத்திய மாவட்டம், திருநெல்வேலி வடக்கு மாவட்டம், திருவண்ணாமலை வடமேற்கு மாவட்டம் என 5 மாவட்டங்கள் கூடுதலாக சேர்க்கப்படுவதாகவும் அந்த 5 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய விவரங்களை அறிவதற்காக ஒரு லிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பேஜில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியது போல தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மாவட்டங்கள் பிரிக்கப்படும். தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கட்சியும் அது போன்ற நடவடிக்கை மேற்கொள்வார்கள். அதாவது கட்சி ரீதியாக மாவட்டங்கள் என்பது பிரிக்கப்படும். அப்படிப்பட்ட நிலையில் தான் தற்போது கூடுதலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வகையில் கூடுதலாக 50 மாவட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் பிரித்து 5 மாவட்டங்கள், 50 அல்ல 5 மாவட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் பிரித்து அந்த 5 மாவட்டங்கள் என்னென்ன என்பதும் வெளியாகி இருக்கிறது. அதற்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிகிதா.